அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கை கழுவுதலை கை கழுவாதீர். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் செருப்பு அணிந்து கொள்ளும் போதும், தலைவாரி கொள்ளும் போதும், சுத்தம் செய்யும் போதும் தம் அனைத்து காரியங்களிலும் வலப்பக்கத்திலிருந்து தொடங்குவதையே விரும்பி வந்தார்கள். நூல் புகாரி 168. வலது கைகளையே பயன்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவும் பிறப்பித்தார்கள். நபி அவர்கள் வளர்ப்பு மகனாகிய உமர் பின் அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் வளர்ந்து வந்த சிறுவனாக இருந்தேன். ஒரு முறை என் கை உணவு தட்டில் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், சிறுவனே, அல்லாஹ்வின் பெயரை சொல், உன் வலக்கரத்தால் சாப்பிடு, உனது கைக்கு அருகில் இருக்கும் பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடு என்று சொன்னார்கள். அதன் பிறகு இதுவே நான் உண்ணும் முறையாக அமைந்தது. நூல் புகாரி 5376. சிறுநீர் கழிக்கும் போது வலது கையை பயன்படுத்த கூடாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது பிறப்புறுப்பை தமது வலக்கரத்தால் தொட வேண்டாம், வலக்கரத்தால் சுத்தம் செய்யவும் வேண்டாம். ஏதேனும் ஒன்றை பருகும் போது பாத்திரத்திற்குள் மூச்சு விடவும் வேண்டாம் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 154. இயற்கை மார்க்கத்தின் இனிய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இயற்கை நெறியில் உணவுக்கு வலதுகை, அசுத்தம் களைவதற்கு இடதுகை என்ற நாகரீக பழக்கத்தை, நாசுக்கான நடைமுறையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். உணவு உண்ணும் போது கிருமிகள் உட்புகுவதை விட்டும் இதன் மூலம் காக்க செய்கிறார்கள். இந்த இனிய மார்க்கத்தை பின்பற்றுவோர் தன்னையும் தன் சுற்றுப்புற சூழலையும் காப்பவராகி விடுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.